கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 8. விடியல் நேரத்தில் 4 குதிரை வீரர்கள் தஞ்சைக்குள்ளே நுழைந்தார்கள். காவிரி, கொள்ளிடம், வரசலாறு, குடமுருட்டி என்று பல ஆறுகளை தாண்டி குதிரைகள் சொட்ட சொட்ட நனைந்த வண்ணம் கருத்தாட்டன் குடியை நோக்கி நகர்ந்த வண்ணம் இருந்தன. வடகிழக்கு பக்கமுள்ள கடுமையான பாடி காவலை முத்திரை மோதிரம் காட்டி அரண்மனை நோக்கி நகர்ந்தன. அரண்மனை கதவு தட்டப்பட்டது. அந்த புறத்துக்குள் அதிகாரிகள் வேகமாக நுழைந்தார்கள். மெல்ல கதவு தட்டினார்கள். மணி ஓசை எழுப்பினார்கள். பறவை கண் விழித்து கொண்டாள். மெல்ல மாமன்னரை உலுக்கி, யாரோ கதவு தட்டுகிறார்கள், அவசர செய்தியாக இருக்கும் போல் தெரிகிறது, நான் போய் பார்க்கவா? இல்லை, நானும் வருகிறேன். மன்னர் சட்டென்று புரண்டு கட்டில் விட்டு இறங்கி விரைவாக உடுத்திக் கொண்டார். பறவையும் தன் உடைகளை சீர் செய்து கொண்டாள். அதே வேகத்தில் படுக்கையையும் சரி செய்தாள். 2 பேரும் கதவுக்கு அருகே போய் கதவு திறந்தார்கள். முத்தான பொன்னங்கை காத்திருக்கிறார். கீழை சாளுக்கியத்திலிருந்து உங்களது மெய்க்காவல் படை அரண்மனைக்குள் வந்துவிட்டது. உள்ளே வரட்டுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உடனே வரச் சொல், மன்னர் உத்தரவிட்டார். அழைக்குள் நுழைந்து வேறு பக்க வழியாக போய் முகம் கை கால்களை கழுவிக்கொண்டார். வாய் கொப்பளித்தார். கருவேலங்குச்சியாலும் உம்மி பொடியாலும் பல் துலக்கினார். மறுபடியும் வாய் கொப்பளித்து கொண்டு முகம் கழுவி தலையை சீவி முடித்து இருக்க குடுமியாக முடிந்து கொண்டார். மேலே போர்வையை போர்த்தி கொண்டார். பறவை வேகமாக வந்து நெற்றியில் தேன்மிழகு தேய்த்து குங்குமம் இட்ட பிறகு விபூதியை குழைத்து நெற்றியில் இட்டார். புஜங்களில் தடவினாள். மேலாடையில் வாசனை திரவியங்களை தெளித்தாள். பசிக்கிறது பறவை என்று சொல்ல, நீங்கள் முற்றத்துக்கு போங்கள், பின்னாலேயே வந்துவிடும் என்று சொல்லி வேறு வழியா பறவை பறந்து ஓடினாள். முற்றம் நோக்கி மாமன்னர் நகர்ந்தார். முற்றத்தில் பெரிய நாற்காலி போடப்பட்டிருந்தது. உட்கார்ந்ததும் சேடி பெண்கள் விசிற துவங்கினார்கள். குதிரை வீரர்கள் வந்துவிட்டார்கள் என்று வாசலில் உள்ள சப்தம் தெரிவித்தது. குதிரை வீரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். முற்றத்தில் இறங்கி நீண்ட நெடுஞ்சான் கிடையாக மாமன்னர் நோக்கி வணங்கினார்கள். எழுந்து நின்று கை கட்டி கொண்டார்கள். 4 பேர் வருவதாக அல்லவா செய்தி வந்தது? 2 பேர் வந்திருக்கிறீர்களே? ஆமாம், ஒருவருக்கு பலத்த காயம் தோளில் ஏற்பட்டுவிட்டது. என்ன விதம்? வெட்டுக்காயம். எதனால்? மேலை சாளுக்கியத்தினர் வழியில் மடக்கி என்ன ஓலை கொண்டு போகிறீர்கள், எங்கு போகிறீர்கள் என்று கடுமையாக விசாரித்தார்கள். தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விட்டது. வேகமாக எதிர்ப்பு காட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து வரும்போது நமது வீரர்கள் தோளில் கத்தியால் வெட்டிவிட்டார்கள். இரத்த சேதாரத்தோடு அவர் நெடுந்தொலைவு பயணப்பட்டார். ஈரத்துணி சுற்றி கட்டு போடப்பட்டது என்றாலும் சோர்வாக இருக்கிறார். நேற்று நள்ளிரவில் திருவொற்றியூரில் வைத்தியரை எழுப்பி தையல் போடப்பட்டது. வலி அதிகம் இருக்குமே? இருந்தது. ஆனாலும் புளித்த காடி ஏதும் தரப்படவில்லை. புளித்த காடி கொடுத்தால் குதிரையை செலுத்த மயங்கி விழுந்து விடுவேன் என்று சொன்னதால் அவளை புளித்த காடி ஏதும் கொடுக்காமல் அப்படியே உட்கார வைத்து 16 இடத்தில் தையல் போட்டார்கள். எலும்பை ஒருவாறு பொருத்தி மடக்கி இறுக்கி கட்டி போட்டிருக்கிறார்கள். கையை அசையாத வண்ணம் இடுப்போடும் மார்போடும் கட்டியிருக்கிறார்கள். 16 தையலா? காடி கொடுக்கப்படலாமா? ஆமாம். வலி கதறி இருப்பாரே? இல்லை, பல்கடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். மாமன்னருக்கு அந்த வீரம் சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போது எங்கே? தஞ்சையில் உள்ள ஆதர சாலையில் ஜுரம் அதிகமாகி படுத்துவிட்டார். வர முடியவில்லையே என்று ஏக்கம். நான் தான் சமாதானம் செய்து படுக்க வைத்துவிட்டு வந்தேன். உடன் ஒரு வீரன் இருக்கிறார். நாங்கள் இருவரும் மட்டும் உங்களை சந்திக்க வந்தோம். சரி, விஷயம் சொல்லுங்கள். குந்தவை தேவியார் உங்களுக்கு ஓலை அனுப்பினார்கள் என்று கேள்விப்பட்டோம். ஆமாம், வந்தது. ஓலையில் அவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்ததாக எழுதியிருந்ததையும் சொன்னார்கள். சரி, அது உண்மை. ஆனால் அவர் வீட்டு காவலில் வைக்கப்படவில்லை. தானே கதவை பூட்டிக்கொண்டு அப்படி இருக்கிறார். ஏன் என்று கேட்டதற்கு, இப்படி வீட்டு காவலில் இருக்கிறேன் என்று தெரிந்தால்தான் ராஜேந்திர சோழன் உடனடியாக படையெடுத்து வருவார் என்று சொன்னார். முட்டாள்தனம். மேற்கொண்டு அவர் அப்படி இருப்பது ராஜநரேந்திரனுக்கு பிடிக்கவில்லை. தாய்க்கு எதிராக சண்டையிட்டு பார்த்தார். ஆனால் அவர் தாயார் கடுமையான வார்த்தைகளால் சாடினார். அவர் மௌனமாகிவிட்டார். என்ன கடுமையான வார்த்தைகள்? இப்படி என்னை எதிர்த்து பேசினால் நான் உன்னை விட்டுவிட்டு உன் தம்பிக்கு ஆதரவாக போய்விடுவேன். அவனுக்கு பட்டம் சூட்ட சொல்வேன். நீ தெருவில் நாய் போல அலைய வேண்டியதுதான் என்று சொல்ல அவருக்கு தன் பதவி பறிபோய்விடுமோ என்ற பயத்தில் இருந்துவிட்டார். தாயாரை கொல்லவும் முடியவில்லை, தள்ளவும் முடியவில்லை.
தாயாரை என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார். பிறகு விமலாதித்தர் வந்து 3 முறை சமாதானம் செய்ய முயற்சித்தும் அதுவும் பயனில்லை. கதவு திறக்கப்படவே இல்லை. ஜன்னல் வழியே 2 பேரும் பேசினார்கள். கதவை உடைத்து உள்ளே வருவேன் என்று விமலாதித்தர் எச்சரித்த பொழுது பெரும் கூச்சல் எழுந்தது. யாரிடமிருந்து? குந்தவையாரிடமிருந்து. என்ன விதமான கூச்சல்? மாளிகை முழுவதும் நெருப்பு வைத்து பற்றி தானும் விழுந்து இறந்து விடுவேன், ராஜ நரேந்திரனும் அதில் இறப்பான் என்று சொன்னார்கள். அவர் பயந்து போய் வெளியே வந்து விட்டார். என்ன கொடுமை இது! எனக்கென்று ஏன் இப்படி சோதனைகள் வருகின்றன? ராஜேந்திரர் மௌனமாக மனதுக்குள் அழுத்து கொண்டார். அவருக்கு அரிசி கஞ்சியில் பாலூற்றி கொண்டு வந்திருந்தார்கள். சூடாற்றி அருகில் வைத்தார்கள். அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாமா? வீரர்களை சுட்டி காட்டினார். எடுத்துக்கொண்டு விட்டோம் அண்ணா. தஞ்சையில் உள்ள ஆதரசாலையில் மோர் கலந்த அரிசி கஞ்சி கொடுத்தார்கள். ஊறுகாய் கொடுத்தார்கள். வயிறு நிரம்பிவிட்டது. முகம் கை கால் கழுவிக்கொண்டு சாப்பிட்டோம். தெளிவாக இருக்கிறோம். மேலை சாளுக்கியத்தில், குறிப்பாய் வேங்கி தேசத்தில் என்ன நிலைமை? அவர்கள் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். எவர்கள்? மேலை சாளுக்கியத்தினர். கீழை சாளுக்கியத்தில் எத்தனை பேர் மேலை சாளுக்கியத்துக்கு ஆதரவு? சரிபாதியாக ஆதரவாகவும் சரிபாதி எதிர்ப்பாகவும் இருக்கிறார்கள். ஆதரவாளர்கள் என்ன விதமான ஆதரவாக இருக்கிறார்கள்? இனி மேலை சாளுக்கியம்தான் கீழை சாளுக்கியத்தை ஆட்சி செய்யும். அந்த தாயாதி உணர்வுதான் பலப்பட வேண்டும். சோழ தேசத்தை நம்பி புண்ணியமில்லை என்று சொல்கிறார்கள். ஏன் அப்படி? அதற்கு காரணம் நானா? இல்லை மன்னா, ஒரு நாளும் நீங்கள் இல்லை. அதற்கு காரணம் குந்தவை தேவியார். எவ்வளவு அலம்பல் செய்ய முடியுமோ, எத்தனை அட்டகாசம் செய்ய முடியுமோ, எவ்வளவு அருவருப்பாக நடந்து கொள்ள முடியுமோ அப்படி நடந்து கொள்கிறார். உதாரணத்திற்கு, விமலாதித்தன் அமர வேண்டிய சிம்மாசனத்தில் விமலாதித்தன் வருவதற்கு முன்பே தான் போய் உட்கார்ந்து கொண்டு சபையில் இன்று என்ன விசேஷம் என்று கேட்டிருக்கிறார். சபை தவித்து போய்விட்டது. மயிரை பிடித்து தரையில் இழுத்து அடிக்க வேண்டும். ஆமாம், அப்படிப்பட்ட கோபம் அவர்களில் சிலருக்கு இருக்கிறது. அதை இப்பொழுது வேறு விதமாக காட்டுகிறார்கள். என்ன விதமாக? குந்தவையை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு ராஜ நரேந்திரனை துரத்திவிட்டு ராஜநரேந்திரன் தம்பி மேலை சாளுக்கியத்தை வம்சத்தில் இருந்து பிறந்த பிள்ளைக்கு இளவரசு பட்டம் கட்டி உடனடியாக அவனை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குந்தவையை துரத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. அவர்கள் ராஜேந்திரனை மறந்து விட்டார்களா? மறக்கவில்லை. இப்பொழுது உங்களை எதிர்க்க ஒட்டர்களும் கலிங்கர்களும் மேலை சாளுக்கியத்தினரும் இரட்டைப்பாடி 7000 ஒரு படையும் வந்திருக்கின்றன. நிறைய வில்லாளிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வில்லாளிகளுக்கு சேர தேசத்தில் உள்ள அந்தணர்கள் பயிற்சி அளிக்கிறார்கள். ஒட்ட தேசத்து வீரர்கள் குதிரையில் ஏறி இடது கையில் வில் பிடித்து வலது கையில் அம்பு தொடுத்து ஓடியபடி குறிப்பார்த்து அம்பெய்தும் வித்தையை அவர்களிடம் கற்றிருக்கிறார்கள். எனவே வீதி முழுக்க குதிரை ஓட்டமும் வில்லாளிகளின் சாகசமும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மாதிரி சாகசங்கள்? இரவு நேரம் அவை நடைபெறுகின்றன. உயரை தீப்பந்தத்தை அனுப்புகிறார்கள். அந்த தீப்பந்தத்தை தொடர்ந்து பல 100 அம்புகள் எய்யப்படுகின்றன. அந்த தீப்பந்தத்தை குதிரை எரிக்கின்றன. பெரியதாய் நெருப்பு சிதறி விழுகின்றது. ஓ என்று மக்கள் கூவுகிறார்கள். சில சமயம் ஏதோ தாமிர பஸ்பம் கலந்து வேறு வெள்ளி பஸ்பம் கலந்து சிவப்பாகவும் மஞ்சளாகவும் பச்சையாகவும் நெருப்பு பொறி பறக்கிறது. காய்ந்து போன பனைமரத்து குருத்தை பற்ற வைத்து மேலே அனுப்புகிறார்கள். அதை சிதற அடிக்கிறார்கள். நாலாபுறமும் நெருப்பு தெரித்து விழுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஜனங்களுக்கு வெறி மூட்டவும் மிக படை ஒன்று தயாராக இருக்கிறது என்று உற்சாகமூட்டவும் இவை தினசரி நடைபெறுகின்றன. வீதி முழுவதும் குதிரை வீரர்களின் அட்டகாசம்தான் அதிகமாக இருக்கிறது. சில நேரங்களில் இது கீழை சாளுக்கியமா அல்லது ஒட்டர்களின் தேசமா என்று தெரியாத வண்ணம் ஒட்டர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். கலிங்கர்கள் தனிக்குழுவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையாக பயிற்சி செய்கிறார்கள். இம்மாதிரியான வான வேடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை. குந்தவையுடன் பேசி பார்த்தாயா? அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? கற்பனை உலகில் சந்தரித்து கொண்டிருக்கிறார். என்ன கற்பனை? விமலாதித்தனை தன் கையாலேயே வெட்டி கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். எதற்காக? கன்னத்தில் அறைந்தாராம். எப்பொழுது? கழிச்சு வைத்திருந்த விமலாதித்தனின் கிரீடத்தை குந்தவையார் எட்டி உதைத்தாராம். அது தரையில் விழுந்து நசுங்கியதாம். இதற்காக கோபப்பட்டு விமலாதித்தர் அடித்திருக்கிறார். ராஜநரேந்திரன் தாயை காப்பாற்றப் போகவில்லையா? இல்லை.
அதற்கு பதிலாக அந்த மணிமுடியை எடுத்து முத்துக்களையும் சிதறிய மற்ற கற்களையும் பொறுக்கி எடுத்து பொற்கொள்ளரை நோக்கி போயிருக்கிறார். போவதற்கு முன்பு, அம்மா, நீ அப்பா அணிந்து கொண்டிருந்த மணிமுடியை எட்டி உதைக்கவில்லை, நான் அணியப் போகும் மணிமுடியை எட்டி உதைக்கிறாய், இது அடாத செயல் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறானாம். அற்புதம், அற்புதம், என் மருமகன் அல்லவா, மிக நிதானமாக செயல்பட்டிருக்கிறான். எழுந்து நின்று ராஜேந்திரர் கைத்தட்டினார். அமர்ந்தவருக்கு பறவை நாச்சியார் அரிசி கஞ்சி கொடுத்தார். அரிசி கஞ்சியை கொடுத்துவிட்டு கரண்டியில் கொடுக்கப்பட்ட துவையலை அப்படியே வாயில் போட்டு மறுபடியும் அரிசி கஞ்சி குடித்தார். வயிறு நிரம்பியது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? சோழ தேசத்தினுடைய எதிர்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? இதை சொல்லும் அளவிற்கு எனக்கு திறமையில்லை மன்னா. பரவாயில்லை, சொல்லுங்கள். உங்கள் அபிப்பிராயம் என்ன? மிக பெரிய படையெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினால் ராஜ நரேந்திரனை காப்பாற்றுவது மட்டுமில்லாமல் விமலாதித்தனையும் காப்பாற்றப்பட வேண்டும். ஏனெனில் விமலாதித்தனுக்கு மேலை சாளுக்கியத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. வேறு வழியில்லாமல் அந்த பக்கம் சாய்ந்திருக்கிறார். கீழை சாளுக்கிய மக்கள் பல பேர் நம்மை நம்பி இருக்கிறார்கள். பல அதிகாரிகள் நமக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். மிக சிலரே மேலை சாளுக்கியத்தின் பிடையில் சிக்கியிருக்கிறார்கள். காசுக்கு ஆசைப்பட்டும் அங்கிருந்து வந்த பெண்ணிற்கு ஆசைப்பட்டும் இவைகள் நடக்கின்றன. இப்பொழுது இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல். ராஜ நரேந்திரனின் தம்பியார் விஷ்ணுவர்த்தன விமலாதித்தருக்கு அங்கு உல்லாசமாக சுகபோகம் அனுபவித்து கொண்டிருக்கிறார். மது அருந்தியும் பெண்களோடு சல்லாபித்தும் இரவு முழுவதும் கழிக்கிறார். ஆனால் இங்கு ராஜ நரேந்திரன் இடுப்பில் கோவணத்துடன் மேலே ஒற்றை ஆடையுடன் நின்று ஒற்றை காலில் தபஸ் செய்கிறார். விடியற் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறார். சிவபூஜை செய்கிறார். கால பைரவர் மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறார். மதுவோ மாமிசமோ உண்பதில்லை. மங்கையோரு பேசுவதும் இல்லை. எனக்கு ஒரே லட்சியம் இருக்கிறது, அதை அடைய நான் விரதம் இருந்துதான் ஆக வேண்டும் என்று எங்களுக்கு நடுவே அவர் பேசுவது வழக்கம். குந்தவையாரை மீட்டு கொண்டு வர முடியுமா? குந்தவையார் ஒத்துழைத்தால் முடியும். குந்தவையார் ஒத்துழைக்க மாட்டாரா? உம்முடைய அபிப்பிராயம் என்ன? குந்தவையார் எப்போது என்ன செய்வார் என்று இறைவனாலும் அனுமானிக்க முடியாது. சிறிது கூட பயமின்றி பதட்டமின்றி அந்த வீரன் பதில் சொன்னான். ராஜேந்திரர் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். இது உன்னுடைய அபிப்பிராயமா? இல்லை, என்னுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்லை. இங்கு வந்த 4 பேருடைய அபிப்பிராயம் இதுதான். அவர்கள் என்னை விடவும் இன்னும் கடுமையாக பேசக்கூடும். அப்படி பேசுவது அவசியமில்லை. ஆனால் கீழை சாளுக்கிய மக்கள் மிகுந்த நொந்த நிலையில் இருக்கிறார்கள். இந்த பெண் குரங்கை ஏன் விமலாதித்தர் கூட்டிக் கொண்டு வந்தார் என்று கேட்கிறார்கள். சோழ தேசத்தில் உள்ள எல்லா பெண்களுமே இப்படி குரங்குகள் தானா என்ற பேச்சும் உண்டு. மந்தி என்று சொல்கிறார்களா? இல்லை, அங்கு பெண் குரங்குக்கு வேறு பெயர். என்ன பெயர்? ஆடகொத்தி. அவன் சொல்ல ராஜேந்திரர் சிரித்தார். 1,00,000 படை வீரர்கள் போதுமா? போதாது. ஏன்? அங்கே 3 முதல் 4 லட்சம் வரை படை வீரர்கள் இருக்கலாம். எனவே நாம் அதிகமான படையோடுதான் உள்ளே போக வேண்டும். உள்ளே புகுந்து வேங்கியை தாக்குவதோடு நிற்காமல் கலிங்கமும் ஒட்ட தேசத்தையும் நாம் அடக்கி ஆள வேண்டும். ஒட்டர்கள் மிகுந்த அட்டகாசத்தோடு இருக்கிறார்கள். உங்களை தாக்க போரில் ஜெயித்து விட்டால் கீழை சாளுக்கியத்தை தாங்கள் தங்களுடைய ராஜ்யத்துடன் இணைத்து கொண்டு விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற கனவில் இருக்கிறார்கள். மேலை சாளுக்கியத்தை அடித்து விரட்டி விடலாம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இது மேலை சாளுக்கியத்தாருக்கு தெரியுமா? தெரியும். யார் அடித்து யார் ஓடுவது என்பதை பார்த்து கொள்ளலாம் என்று அவர்களும் கருவியே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஒற்றுமை மேலோட்டமானது. ஆமாம், மிக மேலோட்டமானது. ஒருவரை ஒருவர் குத்திக் கொள்ள சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமையாக கீழை சாளுக்கியத்தோடு இருப்பது யார்? எவரும் இல்லை. ராஷ்டிரகூட நிலைமை என்ன? யானைப்படைகள் வந்திருக்கின்றன. மேலும் யானைகள் வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊருக்குள்ளே ஊரின் எல்லையில் இருக்கிறார்கள். ஊருக்குள் முழுவதும் குதிரைப்படை நடமாட்டம்தான். ஒட்டர்களுடைய ஆட்சிதான். விமலாதித்தனுக்கு வெட்கமாக இல்லையா? மேலே சாளுக்கிய மன்னன் ஜெயசிம்மன் கூடவே இருப்பதால் எதுவும் செய்ய முடியவில்லை. என்ன, ஜெயசிம்மன் அங்கேதான் இருக்கிறானா? ஆமாம், மேலை சாளுக்கியத்திலிருந்து 6 மாதத்திற்கு முன்பு கிளம்பி இங்கு வந்து விட்டார். இந்த இடத்தை எப்படியாவது கபீலிகரம் செய்துவிட வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். மேலை சாளுக்கியமும் கீழை சாளுக்கியமும் உறவு ஏற்படுத்தி கொண்டு
விட்டால், இரண்டாவது பிள்ளைக்கு பட்டம் ஏற்படுத்தி விட்டால் அவர்களுடைய உறவு கெட்டிப்பட்டுவிடும் என்றும், அந்த உறவு கெட்டிப்பட்டதோடு அவர்கள் தொண்டை நாடு நோக்கி படையெடுத்து வர முடியும் என்றும், தொண்டை நாடு நடுநாடு கலந்து வெகு விரைவாக தஞ்சையை தாக்கிவிட முடியும் என்று கனவு காண்கிறார்கள். இந்த ராஜேந்திர சோழனை பற்றி மறந்து போயிற்றா? இல்லை, மறக்கவில்லை. மாறாக அடிக்கடி நினைத்து கொள்கிறார்கள். அப்படி புலம்புகிறார்கள். என்ன விதமாக? ஒப்பாரி பாட்டுகள் மூலமாக. என்ன விதமான ஒப்பாரி பாட்டுகள்? ஹொட்டூர் சோகம் என்பதான ஒப்பாரி பாட்டு. ஹொட்டூரில் ராஜேந்திர சோழர் செய்த அட்டூழியங்கள் என்று ஒரு ஒப்பாரி பாடலாக செய்யப்பட்டு நெஞ்சில் அடித்து கொண்டு அழுகிறார்கள். கண்கள் சிவக்க கதறுகிறார்கள். பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம், வெட்டுக்கு வெட்டு, கொலைக்கு கொலை, தஞ்சையை நிர்மூலமாக்குவோம் என்று உரக்க கத்தினார்கள். சரி, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். படை திரட்டி போக நாளாகும். எனவே அதுவரை நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போய் வரலாம். உன்னுடைய சொந்த ஊர் எது? மருவூர். எங்கே இருக்கிற மருவூர்? திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே இருக்க மருவூர். அட, அங்கு மிகப்பெரிய அக்ரகாரம் இருக்கிறதே. ஆமாம், அதை சுற்றிலும் நல்ல மழவர் குடியிருப்பும் இருக்கிறது. நல்ல விளைநிலங்களும் இருக்கின்றன. மருவூரில் சாம்பன் கோவில் இருக்கிறதல்லவா? ஆமாம், சாம்பன் கோவிலும் அந்தணர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட எல்லைக்காலியும் இருக்கின்றன. அதற்கு மருவூர் மாயா என்று பெயர். ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை நடந்திருக்கிறது. நல்லது நல்லது. ஊர் ஞாபகம் பசுமையாக இருக்கிறது போலும். ஆமாம் மன்னா, தஞ்சைக்குள் நுழைந்ததுமே ஊர் ஞாபகம் வந்துவிட்டது. வரும். உங்களுக்கு ஓய்வு தருகிறேன். உடனடியாக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு பயணப்படலாம். நண்பருடைய ஊர் எது? அதுவே மருவூரே. அங்கு இருக்கின்ற 2 நண்பர்கள். அவர்கள் இருவரும் தஞ்சையை சேர்ந்தவர்களே. வெட்டுப்பட்ட வீரனின் குடும்பத்திற்கு செய்தி போயிற்று. இந்நேரம் அவர்கள் அங்கு வந்திருப்பார்கள். நானும் கிளம்புகிறேன். எங்கே? பறவை வியப்போடு கேட்டாள். வெட்டுப்பட்டு ஒரு வீரன் ஆதுரச்சாலையில் இருக்கிறான். நான் இங்கு உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்? எனக்காக வெட்டுப்பட்டவனை நான் பார்க்க வேண்டாமா? மன்னா, நான் அழைத்து வருகிறேன். அவரால் வர முடியாது. அவரால் வர முடியாவிட்டால் என்ன? இந்த ராஜேந்திர சோழன் அவர் இருக்கும் இடத்திற்கு போவான். குதிரையை தயார் செய். அருண்மொழி பட்டனுக்கும் வந்தியத்தேவருக்கும் அரையன் ராஜராஜனுக்கும் செய்தி அனுப்பு. ஆதுரசாலைக்கு வரச் சொல். வீரமாதேவியாருக்கு தகவல் சொல்லி என்னை உடனடியாக சந்திக்க சொல். அத்தை குந்தவை பிராட்டியாருக்கு செய்தி அனுப்பு. ஆதுரச்சாலை ஒரு முறை சென்று வெட்டுப்பட்ட அந்த வீரனை பார்க்க சொல். குந்தவையார் வந்து பார்த்தால் அந்த வீரனுக்கு உற்சாகமாக இருக்கும். அவன் குடும்பத்திற்கு சந்தோஷமாக இருக்கும். மன்னா, அவ்வளவு அவசியமில்லை. இது பற்றி நீ கவலைப்படாதே. நண்பனே, வெட்டுப்பட்டவன் எனக்காக வெட்டுப்பட்டிருக்கிறான். இந்த தேசத்திற்காக வெட்டுப்பட்டிருக்கிறான். அவரை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமைகளில் ஒன்று. நீர் இப்பொழுது உன் ஊர் நோக்கி கிளம்பலாம். இல்லை மன்னா, உங்களோடு நானும் ஆதரசாலைக்கு வருகிறேன். என் நண்பரை பார்த்துவிட்டு இரவு ஊருக்கு போகிறேன். நல்லது, கிளம்பலாம். வெளியே சிறு முரசு அடிக்கப்பட்டது. எக்காலம் ஊதப்பட்டது. மன்னர் வெளியே பயணப்படுகிறார் என்று கோட்டையில் உள்ள சகலருக்கும் தெரிவிக்கப்பட்டது. கோட்டை கதவுகள் திறந்து வைக்கப்பட்டன. மெய்க்காவல் படைகள் விரைவாக தயாராகின. முன்னே 20 குதிரைகள், பின்னே 20 குதிரைகள், சுற்றிலும் வளையமாக 10 பேர் என்று தயாரானார்கள். நடுவே தேர் நிறுத்தப்பட்டது. மாமன்னர் படி இறங்கினார். தெருவில் இறங்கி தேர் ஏறினார். திரும்பி பறவையாரை பார்த்தார். பறவையார் சிரித்து கையசைக்க, என்னே அங்கே நின்று கையசைக்கிறாய்? வா, நீயும் வா. அந்த வீரனை பார். தலையை தடவிக்கோடு. அவருக்கு சந்தோஷமாக இருக்குமல்லவா என்று சொல்ல துள்ளி குதித்து வந்த பறவையாரும் தேரில் ஏறிக்கொண்டார். வெகு நாளைக்கு பிறகு மாமன்னர் ராஜேந்திர சோழரோடு ஒரே தேரில் பயணப்படுகிற சந்தோஷம் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த மாதிரி திருவாரூரில் எத்தனை முறை பயணப்பட்டிருப்போம். தஞ்சையில் சில தினங்களே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வெகு நாளைக்கு பிறகு எனக்கு இன்று இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அக்கா வீரமாதேவி இதை நீங்கள் பார்க்கவில்லையே என்று மனதுள் சொல்ல, வீரமாதேவி தன்னுடைய அந்தப்புறத்திலிருந்து வெளியே வந்து குதிரையில் தாவி ஏறினார். அவரை தேர் கடந்து போகும்போது பறவை நாச்சியார் கையசைத்தார். வீரமாதேவி நாக்கை துருத்தி வேகமாக குதிரையை திருப்பி எடுத்தார். பறவை நாச்சியாருக்கு சிரிப்பு பொத்திக் கொண்டு வந்தது. ஆனால் மாமன்னர் ராஜேந்திர சோழர் கனத்த சிந்தனையோடு தேரின் முன்பக்கம் பிடித்து கொண்டு நிற்க, தேர் விரைவாக தஞ்சாவூர் ஆதரசாலை நோக்கி ஓடியது. அரண்மனை சுற்றியுள்ள கடை தெருவில் உள்ள மக்கள் விலகி நின்றார்கள். உள்பக்க கடையில் உள்ளவர்கள் வெளியே வந்து கைகூப்பினார்கள். சிலர் கைகளில் வைத்திருந்த கூடையிலுள்ள மலர்களை வீசி ராஜேந்திரர் மீது எறிந்தார்கள். பதிலுக்கு கையசைத்த வண்ணம், எங்கோ சிந்தித்த வண்ணம் ராஜேந்திரர் ஆதுரசாலை நோக்கி பயணப்பட்டார். மொத்த தையலையும் பிரிக்க வேண்டும். சரியாக தைக்கவில்லை.
அல்லது பதட்டமாக தைத்திருக்கிறார்கள், அல்லது நீங்கள் சரியாக ஒத்துழைக்கவில்லை. நான் முற்றிலுமாக உங்களை மயக்கப்படுத்தி விடுவேன். நிதானமாக வரி வரியாக தைக்கப் போகிறேன். எலும்பு பொருத்தப் போகிறேன். எலும்பு உடைந்திருக்கிறது. பொருத்திசைத்து விட்டு ரணமாற மருந்து போட்டுவிட்டு கை அசைக்காமல் மாவு கட்டு போட்டு விடுவேன். உள்ளுக்குள் இரத்த விருத்திக்கு மருந்து கொடுத்து விடுவேன். 3 நாட்கள் 4 நாட்கள் வழி தெரியாமல் தூங்கும்படியாக இருக்கும்படி வைத்துக் கொள்வேன். உங்கள் உறவினர்களா என்று வைத்தியர்கள் வந்தவர்களை சுட்டிக்காட்ட வீரன் ஆம் என்று தலையசைத்தான். ஒரு வாய் காடி குடியும் என்று சொல்ல முடியாது என்று மறுத்தான். ஏன், ஒருவேளை மாமன்னர் என்னை சந்திக்க வந்தாலும் வருவார். அப்பொழுது நான் குடித்துவிட்டு உளரக்கூடாது. எனவே வழி இருந்தாலும் பரவாயில்லை, அவர் வரும் வரை காத்திருக்கிறேன். அவர் வரமாட்டார் என்று தெரிந்தால் பிறகு குடிக்கிறேன் என்று மெல்லிய குரலில் சொன்னான். அவனுடைய பேச்சு சரியாக இருந்தது. வைத்தியர்கள் தலையசைத்தார்கள். இது நல்ல சிந்தனை என்று பாராட்டினார்கள். கைகளில் மருந்து தடவுகிறேன், மயிலிறகால் வருடி தருகிறேன் என்று சொல்லி கைகளில் மருந்து தடவினார்கள். மயிலிறகால் மெல்ல தோலிருந்து முழங்கை வரையும் வருடி கொடுத்தார்கள். அந்த வருடி கொடுத்த சுகத்தில் மெல்ல வீரன் கண்மூடி தூங்கி போனான். அவன் உறவுகள் கவலையோடு அவனை பார்த்து கொண்டிருந்தன. வாசலில் மெய்க்காவல் படை இறங்கியது. ஆதுர சாலையை சுற்றி வளைத்தது. உள்ளுக்குள் வேகமாக நுழைந்தது. யார் முக்கியம் யார் முக்கியம் என்று விசாரித்து தேவையில்லாதவர்களை வெளியே அனுப்பியது. வைத்தியர்களை மட்டும் இருக்க சொன்னது. நண்பரே, மன்னர் வந்திருக்கிறார். ஒரு வைத்தியர் அவசரமாக அந்த வீரனை எழுப்ப முயற்சி செய்ய, தூங்குகிறான், எழுப்பாதீர்கள். தூங்குவதற்கு மருந்தும் கொடுத்த பிறகு எழுப்பவும் செய்தால் எப்படி? நான் அவனை பார்க்க வந்திருக்கிறேன். அவன் என்னை பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று அருகே உட்கார்ந்து கொண்டு அவன் தலையை தடவி கொடுத்தார். வேறெங்கெல்லாம் காயம் என்று பார்த்தார். வலது கை விரல்களில் அடிபட்டிருந்தது. நெஞ்சில் கீறல் இருந்தது. கன்னத்தில் கட்டையாலோ சுத்தியாலோ அடித்து வீங்கி இருப்பது தெரிந்தது. எங்கோ வாட்டமாக மாட்டிக்கொண்டிருக்கிறான். சுற்றி சூழ்ந்து அடித்து விட்டார்கள் என்று தெரிந்தது. எழுப்பி உட்கார வைத்து முதுகு பக்கம் பார்க்க அங்கேயும் 2 பிரம்பு காயங்கள் தெரிந்தன. அந்த வீரன் வருடி கொடுத்த சுகத்தில் இன்னும் கண்விழிக்காமல் இருந்தான். மெல்ல அவனை படுக்க வைத்தார்கள். இதற்கு செலவு முழுவதும் அரண்மனை ஏற்கும். குந்தவை தேவியாரிடம் சொல்லி இருக்கிறேன். அவர் தானே இந்த ஆதுர சாலைக்கு தலைவி. அவர் அடிக்கடி வந்து கவனித்துக் கொள்வார். எவ்வளவு சீக்கிரம் அவர் குணமாக வேண்டுமோ அப்படி குணமாக வேண்டும். இடது கை இயங்க வேண்டும். இது மிக முக்கியம். ஒரு நல்ல போர் வீரனை நாம் இழந்துவிடக்கூடாது என்று சொல்ல வைத்தியர்கள் சரி என்று தலையசைத்தார்கள். இந்த வீரனுக்கு துணையாக இருந்த இன்னொரு வீரன் எங்கே என்று கேட்டு அவரை எதிரே வரவழைத்தார். உற்று பார்த்தார். நீர் தஞ்சையை சேர்ந்தவரா? ஆமாம். யாருடைய மகன்? அவர் ஒன்றும் முக்கியமானவர் அல்ல. சாதாரண மறவர்தான். ஆனால் என்னுடைய தமையனார் நக்கன் சந்திரன், யானைப்படையின் உபதளபதி. அட, சந்திரனுடைய தம்பியா நீ? எனக்கு உம்முடைய விரைவும் வேலையும் மிகவும் பிடித்திருக்கின்றன. இவரை கவனமாக நீயும் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஊர் மக்கள் எங்கே என்று கேட்க ஒரு ஊரமாக நின்றிருந்த பெண்களை வீரன் சுட்டிக்காட்டினார். அவர்களை பார்த்து ராஜேந்திரர் தலையசைத்தார். அவர்கள் கை கூப்பினார்கள். கீழே விழுந்து வணங்கினார்கள். இவருடைய உறவினர்கள் யார் என்று விசாரிக்க அவர்களையும் அவன் அடையாளம் காட்டினான். அவர்கள் முன்னே வந்து வாய்ப்பொத்தி கொண்டு அழுதார்கள். சு, அவர் தூங்குகிறார். இப்படி அழக்கூடாது. அது அச்சான்யமாக இருக்கும். எந்தவித பிரச்சனையும் இல்லை. நோய் குணமாகிவிடும். கவலைப்பட வேண்டாம். இதற்குண்டான செலவுகளை அரசே ஏற்கும். இவர் மனைவி யார்? ஒருவள் முன்வந்தாள். இந்தா 25 கழஞ்சு என்று ஒரு பையை அவர் கையில் போட்டார். இன்னொரு பை இன்னொரு வீரனுக்கு கொடுக்கப்பட்டது. வந்த 2 பேருக்கும் 2 பைகள் தரப்பட்டன. குந்தவையார் உள்ளே நுழைந்தார். என்ன அழைத்தாயாமே ராஜேந்திரா? மிக முக்கியமான ஒரு நண்பருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு விட்டது. கை துண்டாகி விடுமோ என்ற பயம் இருக்கிறது. ஆனால் கை சரியானபடி பொருத்தி வைக்க மறுபடியும் தீவிர சிகிச்சை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக போட்ட தையலை பிரித்துவிட்டு மறுபடியும் தையல் போட சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வேலை. அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். அப்படி செய்ய நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். குந்தவையார் தலையசைத்தார். ஆதர்சாலை விட்டு ராஜேந்திரர் வெளியே வரும்போது வந்தியத்தேவரும் அருள்மொழிப்பட்டனும் வந்திறங்கினார்கள். ஆதுரச்சாலை பெரிய தோட்டத்திற்கு நடுவே இருந்தது. ஆதுரச்சாலையில் உள்ளே இருந்தவர்களை வீரர்கள் மடக்கி நிறுத்தி கொள்ள ராஜேந்திரரும் மற்றவர்களும் தோட்டத்தில் இறங்கினார்கள். அங்கே அவர்களுக்கு ஆசனங்கள் போடப்பட்டன.
குந்தவை தேவியார் மட்டும் உள்ளே வைத்தியர்களோடு வேகமாக பேசிக் கொண்டிருந்தார். புதிய மருந்துகளுக்கு ஆட்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்று தெரிந்து உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தார். வீரமாதேவி சொன்னது சரி. குந்தவையை தாள் போட்டுக்கொண்டு அலம்பல் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளே இருக்கின்ற என் அத்தையை பார்க்கும் பொழுது என் தங்கையினுடைய அபத்தம் இன்னும் பெரிதாக தெரிகிறது. ஒரு சொல் கவனித்துக்கொள் என்று சொன்னதும் எவ்வளவு மும்மரமாக இறங்கி அந்த வேலையை தவிர எந்த நினைப்பும் இல்லாமல் இங்கே நம்மிடையே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை கூட இல்லாமல் அங்கே போராடி கொண்டிருக்கிறாள். அவள் அல்லவா பெண்மணி. மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிறப்பு எடுத்தார் அல்லவா குந்தவை பிராட்டியார். இவரை என் அத்தையாக அடைந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது ஏன் தங்கைக்கு தெரியவில்லை? இதற்கு நேரிடையாய் சோழ தேசத்தின் சாபமாய் வந்து சேர்ந்திருக்கிறதே. என்ன செய்ய? விமலாதித்தனை தன் புருஷனை தன் கையாலே வெட்டி கொள்ள வேண்டுமாம். இவளை பற்றி கீழை சாளுக்கியத்தில் என்ன நினைப்பார்கள்? சோழ தேசத்தை பற்றி என்ன நினைப்பார்கள்? என்னுடைய அத்தையை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுவார்கள்? என் மனைவிகளை எப்படி இழிவாக நடத்துவார்கள்? சோழ தேசத்தில் இருக்கும் அத்தனை பெண்களும் பெண் குரங்குகளா என்று கேட்கிறார்களாம். எப்படி இருக்கிறது வந்தியத்தேவரை? ஹாடகொத்தி என்று அழைப்பார்களாம். கீழை சாளுக்கிய மக்கள் அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும்? வந்தியத்தேவர் இடைமறைத்தார். இப்பொழுது நாம் அனைவரும் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரின் இல்லத்திற்கு போவோம். நம் வருகையை சொல்லிவிடு. நான் குளிக்கவில்லை, பரவாயில்லையா என்று அருண்மொழியை நோக்கி பேச அருண்மொழி வாய்விட்டு சிரித்தான். நான் கூட குளிக்கவில்லை, ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மாமன்னர் வாய்விட்டு சிரித்தார். அந்த பிரச்சனை தீவிரத்திலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொள்வதை ராஜேந்திர சோழரின் மனைவி பறவை நாச்சியார் வியப்போடு பார்த்தார். சோழ தேசத்து பெண்களை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். சோழ தேசத்தின் ஆண்கள் சிங்கங்களடா. அந்த சிங்கங்கள் ஊடுருவி உங்கள் ஊருக்குள் வரப்போகிறது. என்ன செய்ய முடியும் என்று மனதுக்குள் உரத்த குரலில் பேசினாள். இந்த படை எடுப்புக்கு தானும் வீரமாதேவியாரோடு போனால் என்ன என்ற எண்ணம் அவருக்கும் ஏற்பட்டது. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.